இந்த அனுதின தியானத்திற்கான வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 125 சங்கீதம் வசனம் 1-2. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். They that trust in the Lord shall be as Mount Zion, which cannot be removed, but abideth forever. As the mountains are around about Jerusalem, so the Lord is around about his people from henceforth. நம்பி இருக்கிறவர்கள் நிலைத்திருக்கிறவர்கள். Trusting people or the people who are always be led and stood. இங்கே அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்கிறார். நம்புகிறவர்கள், கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாள் மட்டுமல்ல, 2 நாள் மட்டுமல்ல, வாழ்க்கை முழுவதும் பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கும்போது அந்த நம்பிக்கையிலே வளர்க்க வேண்டும். அப்படி வளர்க்கும்போது என்ன நடக்கிறது என்றால் நிலைநிறுத்தல், ஃபிக்ஸ்ட், நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு அதன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிற இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பார். செய்வதெல்லாம் வாய்க்கும். அசையாமல் இருக்கும்படியான அது ஒரு பர்வதத்தை போல, லைக் அ மவுண்டன். மலை யாரும் அங்கே மோதி நிற்க முடியாது. மலை அது சீயோன் மலை. மலைகள் அடுத்த வசனத்தை பார்க்கும்போது எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல ஜனத்தை சுற்றிலும் தேவன் இருப்பார். எப்படி அந்த மலை அங்கே எருசலேம் பட்டணம் தேவ பிரசன்னம் இருக்கும்படியான பட்டணம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவனை நம்பி வாழும்போது, தேவ பிரசன்னத்தில் நிற்கும்போது அங்கே நடக்கிற காரியம்தான் அவனை சுற்றிலும் மலைகள் அவனை பாதுகாக்கிறது. சத்துருக்கள் வர முடியாது. சத்துருக்கள் வந்தாலும் அங்கே எருசலேமை காக்கத்தக்கதான மலைகள் அந்த தேவ பிரசன்னத்தை இருப்பதனாலே எதிரிகள் வீழ்த்தப்படுகிறார்கள். அதனால்தான் கர்த்தரை நம்புகிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்பட முடியாமல் நிலைத்திருக்கிறார். நாம் கர்த்தரை நம்புவோம், நிலைத்திருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.